வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி பிகாஸ் கொடுத்துருக்காங்க. நியூ ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிகாஸில் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு மாடல், நல்லா சேல் ஆகிட்டு இருக்க ஒரு மாடல் தான் C12 iMax. இப்போ அந்த C12 iMaxல பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2.0 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படி புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எல்லா பிராண்ட்லேயுமே லித்தியம் அயன் தான் கொடுக்குறாங்க. லித்தியம் அயனை விட லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ C12 iMaxல நமக்கு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் LFP பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபைட் ரேஞ்ச் 123 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பற்றி இவங்களோட பிராண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 வருஷம் ஆகுதுங்க. இந்த 4 வருஷத்தில் எந்த ஒரு ஃபயர் கம்ப்ளைண்ட்டுமே வந்தது கிடையாது. அதேமாரி மேட் இன் இந்தியா வெஹிக்கிள் எல்லா ஸ்பேர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒரு 3 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படி என்ன மற்ற பிராண்டை விட இவங்க என்ன அப்படி பெட்டராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரெண்டாவது விஷயம், சர்டிஃபைட் ரேஞ்ச் 123 சொல்கிறாங்க. சரி, உண்மையில ஓட்டி பார்ப்போமே. அவங்க சொல்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம ரியல் டைமில் நம்ம ஓட்டி பார்த்து நம்ம எப்படி போவோம், ஒரு ஹைவேஸில் போவோம், சிட்டியில் போவோம், ஸ்லோவாக போவோம், ஸ்பீடாக போவோம், பிரேக் அடிச்சு போவோம், அந்த மாதிரி ஓட்டி பார்த்து இந்த வண்டி எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். மூணாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நார்மலாக ஒரு வண்டி வாங்குகிறோம், நம்ம மட்டும் உட்காந்து போகிறப்ப நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை தாண்டி இன்றைக்கி நம்ம வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் இருந்தீங்கன்னா ஒரு மூட்டை, ஒரு புல்லு கட்டி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். ஒரு சிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு வாட்டர் கேனோ சிலிண்டரோ வச்சு நம்ம கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்காக தான் பெரும்பாலான பேர் ஸ்கூட்டர்ஸ் வாங்குறாங்க. ஒரு ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் பண்ண போகிறோம். வெயிட் வச்சு போகிறப்ப ஹேண்டில் பார் பொசிஷன் எப்படி இருக்குது, கால் வைக்க கம்ஃபர்டபுளாக இருக்கா, வெயிட் ஏற்றுறப்ப பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கலாக நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு பட்ஜெட் விலையில் நல்ல ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னு பிளானில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதேமாரி இன்னும் நிறைய எஃபர்ட் எடுத்து நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வெஹிக்கிள் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வெஹிக்கிளோட பிராண்டு பற்றி நம்ம பார்த்துருவோம். பிகாஸோட பேரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா RR கேபிள்ஸ். RR கேபிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான கம்பெனி. 1986 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேபிள்ஸில் அவங்க தான் நம்பர் 1 இருக்காங்க. இவங்க இப்போ நம்ம ஆட்டோமொபைல் ஃபீல்டுக்கு 4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஃபயர் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வந்தது கிடையாது இந்த வெஹிக்கிளில். அதேமாதிரி சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டும், சர்வீஸ் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே கஸ்டமர் சைட்லேருந்து வந்தது கிடையாது. மேட் இன் இந்தியா வெஹிக்கிளுமே கூட இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபாரின் பிராண்டு மற்ற பிராண்ட்ஸுங்கிறப்ப நமக்கு ஏதோ ஒரு ஸ்பேர் இல்லை அப்படின்னா ஸ்பேர் வரத்துக்கு லேட் ஆகும். பட் இவங்க மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்பேர்ஸுமே நம்ம மாற்றணும் அப்படின்னாலும் உடனே நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஓல்டு கம்பெனி, ஒரு நல்ல ஒரு நம்பி வாங்கக்கூடிய ஒரு பிராண்டு, அவங்க தான் பிகாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பிகாஸ் இந்த C12 iMax 2.0 டிசைன் பார்த்துருவோமே. ஸோ டிசைன் அப்படிங்கிறப்ப டீசெண்டான ஒரு டிசைனுங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு டிசைன் தான். அதில் அங்கங்கே ஹெட்லைட் மவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷில் வருது, பார்க்க நல்லா இருக்குது. அதுமாரி சென்டரில் நமக்கு பிகாஸுங்கிற லோகோ இருக்குது, LED லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாக ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் நல்லா இருக்குது. பெரிய சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நமக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. கிராப் ரயிலாம் ஸ்டைலாக இருக்குது, நல்லா பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. முன்னாடி ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மொபைல் ஃபோனு, சின்ன சின்ன பொருட்கள் நம்ம இப்போ வேலெட்டு இதெல்லாம் வச்சுக்கலாம். அதுமாதிரி ஒரு ஹூக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. மெயினாக இதில் நிறையா நம்ம கால் வச்சுமே நிறைய பொருட்கள்லாம் நம்ம ஏற்றிட்டு போக முடியும். ஸோ டிசைன் வைஸும் நல்லா இருக்குது. டிசைனை தாண்டி ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவில் 1 by 1 எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிகாஸ் C12 iMax 2.0 இந்த ஸ்கூட்டர் மெயினாக நீங்கள் ஏன் வாங்கணும் அப்படின்னா ஒரு 3 முக்கியமான விஷயம் நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் இருக்கு. முதல் விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் LFP பேட்டரி கொடுக்குறாங்க. இது ஒரு அட்வான்ஸ்டு பேட்டரி, ஒரு சேஃபான ஒரு பேட்டரி, ஹீட்டை நல்லா தாங்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் சைக்கிள்ஸ் அதிகமாக கொடுக்கும். லித்தியம் அயன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 1500 லைஃப் சைக்கிள்ஸ் தான் கொடுக்கும். பட் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் 3000 லைஃப் சைக்கிள்ஸ் கொடுக்கும். அப்போ பிராண்டுக்கிட்ட நான் கேட்டேன், அப்போ 3000 அப்படிங்கிறப்ப ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் தாங்குமா சார் அப்படின்னா, பட் மெக்கானிக்கல் அப்படிங்கிறப்ப தேய்மானங்கள்லாம் இருக்கும். அப்போ நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வெஹிக்கிள் எந்த இஷ்யூஸும் வராது. நமக்கு தாங்கும். ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அந்த லைஃப் சைக்கிள்ஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த வெஹிக்கிளுக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. இதை தாண்டி ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கேன் எனபிள்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸில் இந்த கேன் எனபிள்டு சிஸ்டம் கிடையாது, பிகாஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேன் எனபிள்டு சிஸ்டம்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டில் இன்னொரு சின்ன பேட்டரி கொடுக்குறாங்க. 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வெஹிக்கிள் ரன் ஆகிறதுக்கு, இன்னொரு பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேன் எனபிள்டு சிஸ்டம், அதேமாதிரி லைட்டு, ஹாரன் இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு சின்ன பேட்டரி கொடுக்குறாங்க. சரி, முதல்ல இந்த கேன் எனபிள்டு சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வெஹிக்கிள், மோட்டாரு, பேட்டரி, சார்ஜரு, கண்ட்ரோலர் எல்லாமே வந்து ஒரு நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஏதோ ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா தன்னைத்தானே வந்து அது வந்து ரெக்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணிடும். இப்போ நார்மலாக வந்து இப்போ வீட்டிலே நம்ம சார்ஜ் போகிறோம்னு வச்சுக்கோங்க, எல்லா வீடுகள்லையும் வந்து வோல்டேஜ் வந்து எல்லா டைம்லையும் கரெக்டாக இருக்கிறதில்ல. நைட் டைமில் வோல்டேஜ் ட்ராப் வந்து இருக்கும், முன்ன பின்ன வந்து இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுற இடத்துல நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்து காமிச்சிடும். அதில் வந்து நமக்கு வந்து பேட்டரி வந்து ஃபால்ட் ஆகாது, இண்டிகேஷன் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து காமிச்சிடும். இப்போ அதேமாதிரி வந்து நம்ம வந்து ரன்னிங்கில் வந்து போயிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் வந்து நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகி அந்த ஹீட்டிங் இஷ்யூ சரியான பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகமாகிடும். ஸோ தன்னைத்தானே ரெக்டிஃபை பண்ணிக்கும். அதுமாதிரி ஒரு வெயில் நேரத்தில் ஃபுல்லாக வண்டியை ஓட்டிட்டு வீட்டில் கொண்டு வந்து நம்ம வந்து சார்ஜ் போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்க உள்ள போகிற ஆம்ஸ் வந்து கம்மியாகும். ஒருவேளை ஓவர் ஹீட் ஆனால் கூட ஆம்ஸை வந்து கம்மி பண்ணி அது ஓரளவு கூலான பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப ஆம்ஸ் வந்து அதிகமாக போகும். அதுமாதிரி வந்து கூலிங் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ஹீட் ஆனால் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த மாதிரி தன்னைத்தானே வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறது தான் அந்த கேன் எனபிள்டு சிஸ்டம். அந்த ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பிகாஸில் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுக்குறாங்க. மூணாவது ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஊருக்கே போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவைப்படுற மாதிரி பொருட்கள்லாம் நிறைய எடுத்துகிட்டு போகல. ஸோ அது வச்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிளில். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அண்டர் சீட்டு ஸ்டோரேஜ் ப்ளஸ் வந்து முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஓவராலாக 28 லிட்டர் வந்து வருது. நமக்கு வந்து சீட் ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 23 லிட்டர் வரும். ஸோ இதில் வந்து ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டே நம்ம வந்து வைக்க முடியும், நிறைய பொருட்கள் வந்து கேரி பண்ண முடியும். ஜென்ரலாக அந்த மாதிரி எலக்ட்ரிக் வண்டியில் வந்து ஒரு ஊருக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சார்ஜரை தூக்கி நம்ம வந்து இந்த பூட் ஸ்பேஸில் இங்கே தான் வந்து டிக்கியில் தான் நம்ம வந்து வைப்போம். பட் இவங்க வந்து இந்த பிராண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடியுமே வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் நம்ம வந்து சார்ஜரை வந்து கேரி பண்ணி வந்து கொண்டு போகலாம். ஸோ ஊருக்கே போகிறோம், ஒரு ட்ரிப்பெல்லாம் போகிறோம் அப்படின்னா சார்ஜர் இங்கே வந்து நம்ம வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ சீட்டு ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 28 லிட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடியும் நமக்கு வந்து பார்த்திங்க முன்னாடியும் வந்து ஒரு 5 லிட்டர் வருது, பின்னாடி 23 லிட்டர் வருது. பெரிய சீட்டு, லாங் சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து லெக் ரூமும் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறவங்க உட்காந்துமே கால் வச்சுமே கூட ஸ்பேஸ் சின்ன பொருட்கள் வைக்கிற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ ஹேண்டில் பார் நம்ம வந்து ஒரு யூ டர்ன் பண்ணுறோம் திருப்புறோம் அப்படின்னா காலில் வந்து இடிக்கிறதுல. ஸோ வந்து லெக் ரூம் பெருசாக வந்துருக்கு. அதேமாதிரி ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து இருக்குது, சின்ன பொருட்கள் வேலெட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து வச்சுக்க முடியும். யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போகிறோம், ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா பொருட்கள்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டல் ஐமேக்ஸ் 2.0 வந்து ஏபிஎஸ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2 mm திக்னஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்இடி லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா விஷன் வந்து நமக்கு வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஒரு நைட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறவங்களாம் வந்து நீட்டாக நம்ம ஒரு சேஃபாக வர மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலில் டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டியை விட எலக்ட்ரிக் வண்டிக்கு தான் ரொம்ப முக்கியம், தேவையானது. ஏன்னா இருக்கிற சார்ஜுக்கு எவ்வளோ தூரம் நம்ம போக முடியுங்கிற டீட்டெயில் வந்து கரெக்டாக வந்து அது வந்து காமிச்சிடும். ஸோ அதனால் இதுவும் வந்து தேவைப்படுற ஒரு ஃபியூச்சர். இப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா லிம்ப் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபியூச்சரும் வந்து கொடுக்குறாங்க. லிம்ப் ஹோம் ஃபியூச்சரோட வேலை என்ன அப்படின்னா சார்ஜ் வந்து 8% வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஸ்பீடு வந்து கம்மியாயிரும். 20 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம ஸ்பீடு வந்து போக முடியும். பட் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். அப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கோ நியர்பை ரிலேட்டிவ் வீட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஷாப்புக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கோ நம்ம வந்து போயிட முடியும். அப்போ வந்து நமக்கு சார்ஜ் வந்து 8% கீழே வந்தால் கூட ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். ரொம்ப ஒரு ட்ரை ஆகி நம்ம தள்ளிட்டு போகாமல் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம வந்து அப்படி உட்காந்துக்கிட்டே ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டுறதுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக வந்துருக்குங்க. ஜென்ரலாகவே வந்து ஒரு வண்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எர்கானமிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து ரைடிங் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரைடிங் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னா நம்ம கை வைக்கிற இடம், அதே மாதிரி நம்மளுடைய பேக் பொசிஷன் சீட்டில் உட்கார இடம், அதுமாதிரி கால் வைக்கிறோம். ஸோ இது மூணையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரும். இதான் வந்து ரைடிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த வண்டி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வயசானவங்க ஒரு பேக் பெயின் இருக்கிறவங்க கூட வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஒரு ரிலாக்ஸ்டான பொசிஷனில் உட்காந்து ரைட் பண்ண முடியுது. அதுமாதிரி அந்தளவுக்கு வந்து ஹேண்ட்லிங்கும் நமக்கு வந்து நல்லாயிருக்கு. லேடிஸும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஒரு வீட்டில் ஹஸ்பண்டு ஒய்ஃபு அவங்களோட அப்பா வயசானவங்க எல்லாருமே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியாக வந்து நம்ம ஒரு கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட பேட்டரி பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்லி ஆகணுங்க. முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டபுள் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. தூக்கி பார்ப்போம். ஸோ போர்ட்டபுள் பேட்டரி நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் ஹெவியாக இருந்தால் கூட தூக்க முடியுது. ஒரு ஜென்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து தூக்கி வெளியில் வச்சு கூட நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ போர்ட்டபுள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அலுமினியம் கேசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அலுமினியம் அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டிலலாம் குக்கர் பார்த்துருப்பீங்க. குக்கர்லாம் வந்து அலுமினியமில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளில இருக்க ஹீட்டு உள்ளே போகாது, உள்ளே இருக்க ஹீட்டை ஈஸியாக வெளில வந்து தள்ளி விட்டுரும். அதுவும் நம்ம ஊரில் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வெயிலில் நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை வெயிலில் வண்டியை பார்க் பண்ணுறீங்க, காலையில் பார்க் பண்ணுறப்ப நல்லா இருக்கும், ரிட்டர்ன் வண்டியை வந்து எடுக்கிறப்ப பயங்கர வெயிலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயங்கரமான வெயிலில் பார்க் பண்ணால் கூட அந்த ஹீட்டு உள்ள பேட்டரி வந்து பாதிக்காது. அதேமாதிரி பேட்டரியோட ஹீட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வெளில போயிடும். ஸோ அதனால் இந்த அலுமினியம் கேசிங் கொடுத்துருக்கதும் வண்டிக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ். அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் செல் பேலன்சிங் வந்து பேட்டரியில் அதுவாக நடந்துடும். சின்ன சின்ன ஃபால்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவாகவே வந்து சரி பண்ணிடும். அதே மாதிரி ஏதோ ஒரு மேஜர் ஃபால்ட் வந்தால் கூட இப்போ நிறைய பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த இப்போ 2-3 செல்ஸில் மட்டும் ஃபால்ட் அப்படின்னா அதை வந்து அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ ஒரு முழு பேட்டரியை ஃபுல் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம சர்வீஸ் பண்ணி வந்து திரும்பி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 20 சேஃப்டி ஃபியூச்சர் வந்து பிகாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 20 சேஃப்டி ஃபியூச்சரோட மெயினாக நம்ம ஊர் பயங்கரமாக இங்கே பெரும்பாலும் ஒரு 9 மாதம் வந்து வெயிலாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஊர் வெயிலுக்கு பேட்டரிக்கு அலுமினியம் கேசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அலுமினியம் கேசிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து வாரண்ட்டி அதேமாதிரி வந்து கலர்ஸ் வந்து பார்த்துருவோம். வாரண்ட்டி அப்படிங்கிறப்ப மோட்டாரு, பேட்ரி, கண்ட்ரோலர், சார்ஜர் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா 3 வருஷம் வந்து கொடுக்குறாங்க. ஜென்ரலாக வந்து சார்ஜருக்கு வந்து 1 இயர் தான் வந்து கொடுப்பாங்க. பட் வந்து நமக்கு பிகாஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜருக்கும் சேர்த்து 3 வருஷம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டும் வந்து பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்க அப்படின்னா இந்த 3 வருஷம் அப்படிங்கிறது 5 வருஷமாக வந்து மாறும். ஸோ ஓவராலாக எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து கொடுக்குறாங்க. கலர்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த 2.0க்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மேட் க்ரீன் அப்படிங்கிற கலர் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கலர் இல்லாமல் இன்னொரு 5 கலர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 கலர் ஆப்ஷன்ஸில் நமக்கு வந்து C12 IMAX 2.0 வந்து கிடைக்குது. ஸோ இப்போ எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸு, பேட்டரி, மோட்டாரு, அதேமாதிரி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்துறோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ரைட் ரிவ்யூ, அதேமாதிரி வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் தான். ஸோ நம்ம வந்து ரேஞ்ச் தான் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ தூரம் வந்து போகுது. மெயினாக எனக்கு ஒரு ஆசைங்க, ஒரு ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வண்டியை ஓட்டி பார்ப்போமே, அந்த லாஸ்ட் ஒரு 5% வரைக்கும் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணணும்னு ஆசை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் டெஸ்ட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த ரேஞ்ச் டெஸ்ட்டுக்கு நடுவில் வந்து வெயிட்லாம் வந்து லோட்லாம் வந்து ஆட் பண்ணி ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, உட்கார வசதியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துருவோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் C12 IMAX 2.0 நம்ம வந்து ரைட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 90+ கிலோமீட்டர் நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். நம்ம ரேஞ்ச் டெஸ்ட்டும் வந்து பண்ணியாச்சு. நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. அதேமாதிரி ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்டும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்ச் டெஸ்ட்டு நான் எப்படி போனேன், எவ்வளோ ஸ்பீடில் போனேன், எந்த மாதிரி ரோட்டில் வந்து ரைட் பண்ணேன், இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டி ஓட்ட எப்படி இருக்குது. நான் சிட்டிலையுமே ட்ராவல் பண்ணேன், ஹைவேஸ்மே வந்து போனேன், நல்ல கம்ஃபர்டபுள் கிடைக்குது. ஸோ வந்து இது ஆண்கள் மட்டும் இல்லாமல் லேடிஸு, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல கம்ஃபர்டபுள் வந்து இருக்குது. பிரேக்கிங்க்கு CBS வந்து கொடுக்குறாங்க. பிரேக்கிங் ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குது. 2 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்கோ மோடு, ஸ்போர்ட் மோடு. எக்கோவில் நமக்கு வந்து ஒரு 40-45 வரைக்கும் வந்து போகுது. சிட்டி லிமிட்டுக்கு அந்த ஸ்பீடே போதும்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்போர்ட் மோடில் போனோன்னா நமக்கு வந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகுது. ஸோ டாப் ஸ்பீடு, வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டரு. அதேமாதிரி சஸ்பென்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா முன்பை விட இப்போ 2.0ல் நல்லாவே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்மூத்தராக வந்து இருக்குது. ஸோ நம்ம ஊர் ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஊர் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்மூத்னஸ், நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஜாலியாக ரைட் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த 2.0 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரேஞ்ச் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப நான் ஷோரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம ஓடோமீட்டர் ரீடிங் வந்து நான் நோட் பண்ணேன். 0.8ல் வந்து இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் வந்து சிட்டி தான் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து ஹைவேஸ். ஸோ திருச்சி டு தஞ்சாவூர் ஹைவேஸ். ஸோ அதில் தான் ஃபுல்லாக நான் வந்து ரைட் பண்ணுது. ஷோரூமில் கிளம்புறப்பே சொன்னாங்க ஒரு 45 to 50 இந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல ரேஞ்ச் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இதுக்காக அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. பெரும்பாலும் 45ல் தான் வந்து போனேன். பட் சிட்டியில் போகிறப்ப நம்ம வந்து பின்னாடி வெஹிக்கிள் வருது, நம்ம ஒரு ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் 50+ நான் ஸ்பீட் எடுத்து போகிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ வந்து பெரும்பாலும் ஒரு 70 to 80% வந்து 45ல் தான் வந்து போனேன். 45 to 50ல் ஒரு 20% பார்த்தீங்கன்னா நான் வந்து 50+ ஒரு டாப் ஸ்பீடு போகிற மாதிரி ஒரு 55-60 அந்த மாதிரி ஸ்பீடு போகிற மாதிரி தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணது. ஸோ இதில் 0.8ல் நம்ம ஷோரூம்லேருந்து கிளம்பணும். ஸோ இங்கேருந்து வல்லம் தாண்டி போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஷோரூம் வந்து வந்தேன். இந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா 103.3. ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணது 0.8, ரிட்டர்ன் வந்தது வந்து 103.3. ஸோ ஆல்மோஸ்ட் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 102.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். மெயினாக இந்த வண்டியில் வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி உண்மையிலே அது வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக வந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. ஏன்னா இப்போ நிறைய வண்டிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கீழே வரும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்து கம்மியாயிரும். பட் வந்து நமக்கு வெர்ஷன் 2.0ல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5% வரைக்குமே வந்து நல்ல ஸ்பீடு வந்துச்சு. ஸ்பீடு எங்கேயுமே வந்து குறையலை. ஸோ இந்த லிம்ப் ஹோம் அப்படிங்கிறது வந்து ஒரு 6 கிலோமீட்டர் கீழே வரப்போ தான் ஆக்டிவேட் ஆச்சு. 15 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து போகுது. அப்போ வந்து 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம வந்து போகலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு நம்ம வண்டியை அங்கே ஸ்டாப் பண்ணி தள்ளிட்டு போகாமல் ஒரு 15 கிலோமீட்டரில் உட்காந்து போகிற மாதிரி
நல்ல ஒரு தேவைப்படுற ஒரு ஃபியூச்சர் தான். ஸோ நான் 103.3 நான் வச்ச பிறகுமே கூட பார்த்தீங்கன்னா இன்னுமே எனக்கு வந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டியில் வந்து காட்டுச்சு. ஸோ ஷோரூமில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 45 to 50 மெயின்டைன் பண்ணிங்கன்னா 100 to 110 வரைக்கும் வந்து கொடுக்கும்னாங்க. ஒரு 107 to 108 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு வந்து ரியல் டைமில் ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு 50ல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை சில யங்ஸ்டர்ஸ் வந்து வாங்குறாங்க, அவங்க எப்போதுமே ஸ்போர்ட் மோடில் போனாங்க அப்படின்னா மேபி நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 90+ அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் ரியல் டைமில் டெஸ்ட் பண்ணதில் எனக்கு வந்த ரிசல்ட்ஸ் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட். மெயினாக வண்டி வாங்குகிறோம், நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். பட் திங்ஸ் வச்சுட்டு போகிறப்ப எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ஒரு சிலிண்டர் வச்சு நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். அந்த சிலிண்டர் மேலே ஒரு தண்ணி கேன் வச்சு வந்து ட்ரை பண்ணோம். ஸோ அது வந்து சிலிண்டரை வைக்க முடிஞ்சுது. சிலிண்டர் வச்சாலும் மற்ற வண்டியை விட இதில் வந்து எனக்கு என்ன பெட்டராக ஃபீல் ஆனிச்சுன்னா, சிலிண்டர் இதெல்லாம் வைக்கிறப்ப கால் வைக்கிற இடம் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது மற்ற வண்டிகளில். பட் இதில் வந்து சிலிண்டர் வச்சுமே என்னால் கம்ஃபர்டபுளாக கால் வச்சுக்க முடியுது. மேலே ஒரு தண்ணி கேன் வச்சாலும் ஹேண்டில் பார்லாம் வந்து என்னால் ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ண முடியுது. ஸோ வந்து எந்த இடத்துலையும் இடிக்கலை, ஒரு அன்கம்ஃபர்ட்டாக அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் அந்த லெக் ரூம் வந்து அதிகமாக பெருசாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம பொருட்கள்லாம் வச்சாலுமே நமக்கு வந்து ஹேண்ட்லிங் நம்மளுடைய கண்ட்ரோல்லே வந்து வண்டி இருக்குது, நல்லாவே வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு நல்ல ஸ்பீடு, நல்ல ரேஞ்சு, அதை தாண்டி கம்ஃபர்டபுளாகவும் போகலாம். இதே மாதிரி திங்ஸும் வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வெர்ஷன் 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 3 பேர் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இது யாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க, இது வந்து அட்வைசபிள் கிடையாது. பட் நாங்கள் அந்தளவுக்கு சீட்டு பெருசாக இருக்குங்கிறத காட்டுறதுக்காக நான் ஒரு 3 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ 3 பேருக்குமே வந்து இடவசதி வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால் நல்லா லாங் சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2.0 பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டோம். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வெஹிக்கிள் பற்றி சின்னதாக ஒரு சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் LFP பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. லித்தியம் அயனை விட இது வந்து அட்வான்ஸ்டு சேஃபான ஒரு பேட்டரி. லைஃப் சைக்கிள்ஸ் வந்து 3000 நமக்கு வந்து கொடுக்கும். அலுமினியம் கேசிங் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு மட்டும் 20 சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. கேன் எனபிள்டு சிஸ்டம் வந்து இருக்குது. 28 லிட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து வருது. கம்ஃபர்டபுளாக உட்காந்து ரைட் பண்ண முடியுது. 100+ ரேஞ்சும் நமக்கு வந்து கிடைக்குது. டாப் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 வரைக்கும் வந்து போகுது. ஸோ வந்து ஒரு சேஃபாகவும் வந்து இருக்குது. சேம் டைம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஃபைனலாக ப்ரைஸுக்கு வா, அதானே முக்கியம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,36,000 ரூபா. பட் இப்போ தான் வந்து 2.0 வந்து நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த லான்ச்சுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆஃபர் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பார்த்தீங்கன்னா சப்சிடி வந்து வருது. அது போக இன்னமும் அடிஷ்னல் ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதனால நமக்கு வந்து ஆன் ரோடு ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1,29,900 ரூபாய். இது வந்து ஆன் ரோடு ப்ரைஸு, ஆஃபர் ப்ரைஸு. அதுலேயும் நீங்கள் வந்து ஏப்ரலில் அந்த வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 1,20 தான் ஆன் ரோடு ப்ரைஸ். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25,000 பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் இந்த வண்டி வாங்கினீங்கன்னா உங்களால் வந்து மிச்சப்படுத்த முடியும் பணத்தை. ஸோ அதனால் இது வந்து லிமிடெட் பீரியட் ஆஃபர், ஏப்ரல் வரைக்கும் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். 1,20 அப்படிங்கிறது தான் ஆன் ரோடு ப்ரைஸு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வந்து தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுடைய இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமொபைல் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாவில் வந்து கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸுக்கும் நாங்கள் வந்து ரிப்ளை பண்ண பார்க்குறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.